கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 37 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். இது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய பிரயாசத்தின் பலனை. நம்முடைய பிரயாசத்தின் பலன் மறைந்திருக்காது, அது ஒரு வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே இந்த வசனத்திலே நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்து தான். இதுதான் வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே தான் தேவனால் நம்முடைய நீதியாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் படுகிற பிரயாசத்தின் பலன் அது ஒரு பட்ட பகலை போல ஒரு வெளிச்சமாக கர்த்தர் நமக்கு கண் முன்பாக அதை விளங்க பண்ணுவார். எப்படி யாருமே தெரியாத ஒரு தாவீது, ஒரு ஆளுக்கும் தெரியாமல் எங்கேயோ காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை திடீரென்று ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்தி அவனுக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த அந்த தேவன் கர்த்தருக்குள் அவன் பட்ட பிரயாசத்தின் பலனாக அதை வெளிப்படுத்தி இருந்தார். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவ்வளோ பெரிய ஜெயம், எல்லாரும் சவுலுக்கு மேலாக தாவீதை உயர்த்தும்படியாக ஒரு ஜெயத்தை கர்த்தரங்க கட்டளையிடுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பட்ட பகலை போல நமக்கு வெள்ளியரங்கமான பலன் உண்டாகும். இதுதான் பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. அது ஒருபோதும் விருதாவா இராது, அது ஒருபோதும் பிரயோஜனம் இல்லாததா இருக்காது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள் நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்ம பட வேண்டிய பிரயாசங்கள் எதுன்னு பார்க்கும்போது இதே சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ முதலாவது நம்ம பட வேண்டிய பிரயாசம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் வரும்போது அவர் சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார். அவர் சுயமாய் பேசாமல் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறார். என்னுடையதில் எடுத்து அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அப்போ இது என்னுடையவைகள், பிதாவினுடையவைகள், இதையெல்லாம் எதை குறித்து இயேசு சொல்லுகிறார் என்றால், யோவான் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனத்திலே, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்போ என்னுடையவைகள் யாவும் பிதாவினுடையவள் என்று சொல்லுகிறார். அது எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் அவருடைய வசனத்தை குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தை தான், அந்த வசனத்துக்குள்ளாகத்தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை மேய்ந்து கொள்ளுகிறவர்களாக, அதை உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போதே வார்த்தையானவர், வார்த்தை. அப்போ அந்த வசனத்தை எவ்வளவு அதிகமாக நாம் அதை உட்கொள்ளுகிறோம், அதை வாசிப்பதன் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக, அதை மனப்பாடம் செய்வதன் மூலமாக நம்முடைய இருதயம் எவ்வளவு அதிகமாக வசனத்தினால் நிரம்பப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை அந்த வசனத்துக்குள்ளாக நடத்துகிறவராக இருக்கிறார். தாவீதை குறித்து கூட அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அந்த வேதம் இருதயத்தில் இருக்கிறதாம். இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டால் நம்ம வேதத்தில் தான், அந்த புக்கில் பைபிளில் தான் நம்ம தேடுவோம். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது.
நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த வேதம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. அவருடைய வேதம் இருதயத்தில் இருக்கும்போது அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, அவன் வழிகள் எல்லாம் வாய்க்கும் என்று இங்கே பார்க்கிறோம். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நிலையிலே, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கலாம், நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய வேலை, நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். அதன் மத்தியிலும் நம்ம இதற்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். இப்போ உலக காரியங்களை நம்ம அநேகம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு சின்ன குழந்தை எடுத்தால் கூட, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எடுத்தால் கூட, அந்த பிள்ளை நிறைய விஷயங்களை ஸ்கூலில் கற்றுக்கொள்ளுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வது அவ்வளோ கடினமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கடினமானதாக சத்ருவானவன் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை ஒரு கடினமானதாக காண்பிக்கிறான். அவர்களுக்கு நம்ம பாடத்தை சொல்லிக் கொடுப்பது ஈஸியாக இருக்கிறது, வசனம் கற்றுக்கொள்வது அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாம் இதை தேடுகிறவர்களா, இது அதிகமாக இருதயத்தில் வைத்து வைக்கிறவர்களாக தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயம் முழுவதும் அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்கிறார். இதுதான் அவருக்குள்ளாக நம்ம படுகிற முதல் பிரயாசமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம என்ன பிரயாசம்னு பார்த்தோம்னா, அடுத்து 4வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப 2வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு ஒப்புரவாகி சமாதானமாகி அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு முன், கர்த்தருக்குள்ளால வருவதற்கு முன்னதாக நம்முடைய மன மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கும்னா, நம்முடைய மனதில் தோணுற காரியங்களை செய்து நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். அது எல்லாமே பாவக்கிரியங்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய இதயத்துக்கு சரியென்று தோணுகிற காரியங்களை, நம்முடைய விருப்பங்களை செய்து அதன் மூலமாக நாம் சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்குள் ரட்சிப்புக்குள்ள வரும்போது அவருடைய ஆவி நம்ம ஆவியோடு இசைந்திருக்கிறது. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் அவரோடு சமாதானமாக ஒப்புரவா இருந்து சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஓன் டிசைர்ஸ் நிறைய இருக்கும், நம்முடைய சுய விருப்பங்கள் நிறைய இருக்கும். அதை நோக்கி நம்முடைய இருதயம் திரும்பும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள சில டிஸ்டர்பன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவரோடு ஒரு சமாதானம் இல்லாதது மாதிரி, ஒரு நெருக்கம் இல்லாதது மாதிரி உணர முடியும். அது மட்டும் இல்லை, சில நேரம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத தாட்ஸ், எண்ணங்களோ இல்லை செயல்களோ பேச்சுகளோ நம்மிடம் வெளிப்படும் போது கூட நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இப்படி பேசிட்டோமே, ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்ட்டு. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது நம்மளால் ஒரு நல்ல ஒரு ரிலேஷனோட ஆண்டவரோடு நெருங்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதையெல்லாம் தூசி என்று. இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 52:2 எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று. இந்த தூசியை எல்லாம் உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர், இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் உணர்வின் ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். எப்படி ஏதாவது ஒரு அன்வான்ட் ஒரு திங்ஸ் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம உணர்வடைகிறோம் இல்லையா? உடனே ஏதோ டச்சாக நம்ம ஃபீல் ஆகிறோம், நம்ம அறியாமலே அதை நம்ம உதறி போடுகிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம நெருங்கும் போது உடனே நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை நமக்கு அதை வெளிப்படுத்து, நம்ம உணர வைக்கிறார். அதுதான் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளார. ஸோ அப்போ நம்ம அதை குற்ற உணர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடாது, அது பாவ உணர்வு. ஆவியானவர் வரும்போது இதைத்தான் செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது எதற்காக உணர்த்துகிறதுனா, அதை நம்ம உதறி விடுவதற்காக. அது ஒரு தூசி மாதிரி, தேவையில்லாத காரியம் நம்ம மேலே இருக்கும்போது, இவன் ஒரு சின்ன ஒரு ஹேர் நம்ம கையில் பட்டா கூட நம்மளால் அதை ஃபீல் பண்ண, நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். நம்ம உடனே அதை தட்டி விடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவை நம்ம ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நம்ம அதை உணர முடியாது. நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வற்ற ஆத்மாவாக அது மீட்கப்படாது இருந்ததுனால உணர்வற்ற ஆத்மாவாக காணப்பட்டது. ஆனால் இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இசைந்திருக்கும் போது அவர் உணர்த்துகிறார். ஒவ்வொரு காரியங்களும் ஆத்மாவை சேதப்படுத்தும்படியான காரியங்கள் வரும்போது அவர் உணர்த்துகிறார். அதை நம்ம உதறி விடுவதற்காகத்தான் ஒழிய அது குற்ற உணர்ச்சிக்காக அல்ல. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது அது நம்ம அழுத்துறதா ஒரு பாரமா இருக்கும், நம்மளால மன மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. இதைத்தான்
தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 32வது அதிகாரத்திலே 3வது வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அதை அடக்கி வைக்கிறது மட்டும், நம்ம அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாம அது உள்ளுக்குள்ளே ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அதை செஞ்சிட்டோமே அதை பேசிட்டோமே என்று சில காரியங்களை உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கிறதுனால அது இன்னும் பாரமா, என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று, என் நான் ஒரு வறட்சியாக ஃபீல் பண்ணுறேன், ட்ரையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறார். அநேக நேரம் நம்ம இப்படி தான் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம், ஆண்டோட ப்ரெசன்ஸே ஃபீல் பண்ண முடியாத மாதிரி, ஏதோ லோன்லியான ஒரு ஃபீல் மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அப்போ நான் அதை அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ அங்கே ஒரு சமாதானம், அந்த ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகும் போது அந்த இரட்சணிய பாடல்கள், அதாவது துதிக்கும்படி செய்கிறார் ஆண்டவர், அந்த ஒரு மன மகிழ்ச்சி இருதயத்துக்குள்ளே உண்டாகிறது. அப்போ அந்த தூசியை உதறி விடுவது பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக. அப்போ கர்த்தரிடத்தில் எப்போதும் நம்ம ஒப்புரவாகி சமாதானமாக இருக்க எப்படி முடியும்னா, நம்முடைய இருதயத்தை எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஊற்றுகிற அனுபவத்தில் தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நிச்சயமாக அது நம்ம ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தால் அதை அறிக்கை பண்ணி ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லை சில காரியங்களை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத, எதிர்கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் சொல்யூஷன் கொடுக்குறார். இருதயத்தை அவரிடத்துல முழுவதுமாக ஊற்றி விடுவதன் மூலமாக ஆண்டவரோடு ஒப்புரவாகி எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு மனமகிழ்ச்சியாக நம்மளால இருக்க முடியும். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்திலே 37வது சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சுய விருப்பங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய வழியை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அது கர்த்தரை நாம் முழுமையாக நம்பும் போதுதான் இப்படி நம்மால எல்லா வழிகளையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க முடியும். தாவீது பெலிஸ்தியனுக்கு முன்பாக நிற்கும் போது பாருங்க, அவன் அப்படி ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில அவன் எதையுமே சார்ந்து கொள்ளல. அவனுடைய வழியை முற்றிலுமாக அவன் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறான். அவன் சவுளுடைய ராஜ வஸ்திரங்களையோ சவுலிடம் இருக்கிற ஆயுதங்களையோ எதையுமே அவன் தெரிந்து கொள்ளல, சார்ந்து கொள்ளல. பெலிஸ்தியன் அவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இருக்கும்போது தாவீது சொல்லுகிற வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலே, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் முழுவதுமாக சார்ந்து கொள்ளுகிறான். கர்த்தரை மட்டும் அவன் நம்புகிறான். மேலும் சவுல் அவனுடைய வஸ்திரத்தையும் அவனுடைய அந்த பாதுகாப்பு கவசத்தையும் பட்டயத்தையெல்லாம் கொடுக்கும்போது தாவீது அது எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறான். வெறும் தடியும் கல் கவன் அதை தான் எடுத்துக்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனை எந்த நிலையில வைத்திருந்தாரோ அந்த நிலையில தான் போய் அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி அவன் ஜெயிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நம்ம உலகத்தார்களை நம்ம பார்த்தோம்னா இந்த காரியங்கள் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும், இந்த காரியத்துல நாம ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி அநேக சவால்கள் இருக்கிறது. ஆனா அதன் மத்தியிலும் நம்ம கர்த்தரை சார்ந்து அவர் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற நிலையிலே அவருக்கு உண்மையா நாம இருந்தோம்னா அது உண்மையிலே அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்ப்பார். நிச்சயமாக எந்த காரியத்துல எல்லாம் கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்திருக்கிறோம், வேற உலகத்தை சார்ந்த உலகத்தார் மாதிரி நாம எந்த வழிகளையும் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் பட்ட பகலை போல வெளியரங்கமாக்குவார். கிறிஸ்துவுக்குள் நம்ம படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாயிராது. முதலாவது நம்ம பண்ண வேண்டிய பிரயாசம் சம தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாக அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வசனத்தினால நம்முடைய இருதயத்தை நாம நிரப்புறவர்களாக இருக்கணும்.
ரெண்டாவது பார்த்தோம்னா கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு சமாதானமாகி அவரோடு ஒப்புரவாகி நம்ம அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், நம்முடைய வழியெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்தை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதுவரையிலும் அப்பா எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தீங்களே, வழி நடத்தினீங்களே ராஜா. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் கிருபைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் நீதியே நீங்கள் தான் அப்பா. ஏசப்பா, அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து தகப்பனே அப்பா, ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தின் பலனை காண வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, சுயமாக நாங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் அப்பா உண்மை சார்ந்து உண்மை நம்பி நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து எங்களுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் பட்ட பகலை போல வெளியரங்கமாக போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. அப்பா, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.